பாண்டிச்சேரி பக்கத்துல ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு முடிச்சிருப்போம், ஸ்ரீலங்கா சீரீஸ். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு இன்றைக்கி நம்ம சொந்த ஊரான பாண்டிச்சேரியிலேருந்து பக்கத்தில் ஒரு ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இன்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உதயா தான். உதயா கூட தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். எந்த ஊரில் இருக்குது அந்த ஃபால்ஸு? பாண்டிச்சேரி பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கண்ணில் இருக்கும். ஸோ அந்த பாண்டிச்சேரியில் கொஞ்சம் அவுட்ருன்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது, அங்கே போகிற வழியில் அந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த லொக்கேஷன் வந்து எம்மாந்தூரம்னா இப்போ தான் பார்த்தோம் மேப்பில். எம்மாந்தூரம்டா வெறும் 40 கிலோமீட்டர். வெறும் 40 கிலோமீட்டர். அது பாண்டிச்சேரியே இல்லை, பாண்டிச்சேரி அவுட்ரு. ஸோ வாங்க கரெக்டாக எங்கே லொக்கேஷன் அப்படின்னு போய் பார்ப்போம். கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு அப்படியே வண்டியில் கிளம்பிட்டோம். போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லோக்கலில் நம்ம அதிகமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை, அதனால் லோக்கலையும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நம்ம ஊரை முதல்ல சுற்றுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைஸ் மயிலம் வந்து ரீச் ஆகிட்டாச்சுங்க. இப்போ கரெக்டாக மயிலம் கரெக்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து மயிலம் கோவில் இருக்குது. இன்னொரு நாள் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மயிலம் டு செந்தூர் ரோடு அப்படின்ட்டு இப்படி ஒன்று பெரிய லெஃப்ட் சைடு. ஸோ அந்த ரூட் வழியாக தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ரோடுலாம் வேலை நடக்குதுங்க, அங்கங்கே ஓப்பன் பண்ணி உடச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வைப்பாக இருக்குங்க. இடம்லாம் நல்லா பக்காவாக வயல்வெளியாக. ரைஸ் அதுவும் தெரியுது பார்த்தீங்களா கோவில் மேலுக்கு. அப்படியே எந்த சைடு சுற்றி போனாலும் கோவில் மட்டும் கரெக்டாக தெரியுது. கைஸ், ஒரு வழியாக கிட்டக்க வந்துட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வல்லம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இது வந்து நெடுமொழியனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடுங்க. லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெறும் வேடிக்கை இங்கே தான் இருக்குது. சூப்பராக ஒரு ஃபால்ஸை கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே பாருங்க, என்னடா இது? இதுதான் ஃபால்ஸு. இதுதான் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு தான்டா கூப்பிட்டு வந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேமை காட்டுறாங்க. நானும் பேர் மேப்பில் கூட ஒழுங்காக பார்க்கல. மேப் கூட அவன் தான் பார்த்தான். நெடுமொழியனூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னால் கடைசியாக பார்த்தா இது வந்து ஒரு கோவிலோட டேம். இந்த டேமில் தான் வந்து இங்கே குளிச்சுட்ருக்காங்க. சரி, வந்ததை வந்துட்டோம். ஒரு சின்ன குழியில் போட்டுட்டு அப்படியே இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபால்ஸு கூட்டின்னு வந்தவொடனே ஃபால்ஸில் இறக்கிட்டாச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஃபால்ஸ் லெவலு எப்படி இருக்குது தண்ணி? சூப்பராக இருக்குங்க. தண்ணி உள்ள இறங்கிட்டாச்சு குளிக்கலான்ட்டு. தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அங்கேருந்து வர தண்ணி வந்து நல்லா கிளியராக இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். பூச்சி தான் ஓடுதுங்க.
ஐஸ் குளிச்சு முடிச்சிட்டாச்சு. ஃபால்ஸ் எப்பட்றா உங்கள் ஊர் ஃபால்ஸு? ஃபால்ஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா ஆழமாக சூப்பராக நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஃபால்ஸ் இல்லை, திருத்தம் டேம். ஃபால்ஸுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து டேமில் குளிக்க வச்சிட்டான். பட் தண்ணி வந்து சுத்தமாக இருக்குங்க. அது அந்த சைடில் வருது இல்லை, மேலேருந்து வர எல்லா தண்ணியும் சுத்தமாக இருக்குது. கீழே தான் கொஞ்சம் கலங்களாக இருக்குது. பட் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஆமாம், ஃப்ரெண்டு கடைசியாக பார்த்தா ஸ்கூல் மேட் ஒருத்தன் வந்திருந்தான் ஃப்ரெண்டு. அங்கே அவங்க வந்து பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல பின்னாடி. நீங்கள் வரீங்க அப்படின்னா பிக்னிக்காக ஃபேமிலியாக கூட அப்படியே கிளம்பி வந்துடலாம். கிளம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த நிறைய பேர் இங்கே வந்து ஃபுல்லாக சரக்கை போட்டுட்டு மணரும் ஒரே இங்கே தகராறாக போச்சு. அதே போல் கப்புள்ஸ்லாம் இந்த வீக் டேஸில் வந்தால் இந்த இடம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அறிவாக பேசுகிறான் பாருங்கள். கப்புள்ஸுக்கெலாம் வந்து ஆமாம், இப்போ நிறைய பேர் பார்த்தேன். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஓகே, வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கைஸ் இங்கே இருந்தாங்க தண்ணி வந்தது. இதோ பார்த்தீங்களா, அந்த சைடு அப்படியே ஒரு டேம் மாதிரி அப்படியே தண்ணி மாதிரி ஆறு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு மடை கட்டின மாதிரி இந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுது. அந்த தண்ணியில் தான் வந்து குளிச்சுட்டு இருந்தோம் மணரம். பாருங்கள், பங்காளி சமைச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் பாருங்கள், பார்க்கிங்க்கு செம்ம இடங்க. இங்கே லாரி எடுத்துன்னு வந்தாலும் ஃபேமிலியாக டூரிஸ்டர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கூட இங்கே வந்து விட்டுட்டு அழகாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிக்னிக் ஸ்பாட்டுங்க. செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மையிலுமே நல்லா இருக்குது இந்த இடம். இங்கே மயிலத்துக்கு வந்தோம். இங்கே வந்து வெள்ளரை பிஞ்சு வைக்கிறாங்க. இதான் வாங்கணும். வெள்ளரை பிஞ்சு வாங்கியாச்சு. எவ்வளோ நட்டு பார்த்தீங்களா? நான் எப்போ மயிலத்து சைடு வந்தாலும் இந்த வெள்ளரி பிஞ்சு வந்து மறக்காமல் வாங்கி சாப்பிட்ருவேன். தண்ணியோட வாங்கி குடிக்க மாட்டேன். நான் அந்த வெள்ளரி பிஞ்சு வாங்கி சாப்பிட்ருவேன், நீர் சத்து அதிகன்றதுனால. ஓகேங்க, அப்படியே இப்போ போயிட்டு அந்த லொக்கேஷன் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம போயிட்டு வந்து இப்போ அந்த டேமோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெடுமொழியனூர் அப்படின்னு போட்டிங்கன்னா, நெடுமொழியனூர் ஃபால்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே டாப்பில் இதுதான் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாகவோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நீங்கள் போயிட்டு வரதுனா போயிட்டு வரலாம். நம்ம அப்படியே ஒரு வாரத்தில் எப்போயாவது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக பாண்டியில் இருந்தோ இல்லை ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்கனாலும் உங்கள் லொக்கேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. அந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எப்படி போடலாம் அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து எங்கே போகிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அப்படியே ஊர்லேயே தான் இருக்கேன். இப்போ அடுத்து இங்கேயே சுற்றி ஏதாவது வீடியோ போடலாமா, அப்படி இல்லைனா வந்து துபாய்க்கே போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், until then bye from Dev and Udaya, bye.